ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாஸ்டர் அம்மா நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல புதிய ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே சபையாராக நாங்கள் கூடி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள, உமக்கு ஆராதனை செலுத்த, உம்மை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க. தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுதும் ஆண்டவரே எந்த நேரத்திலும் உம்மை துதிக்கிற மகனாய் ஆண்டவரே ஸ்தோத்தரித்து ஆண்டவரே சங்கீதங்களை பாடி உம்முடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்த தாவீதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ மேடு பள்ளங்களை ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்த போதிலும் கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருந்த மகன் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையாய் நீர் அந்த தாவீதை அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்திருக்கத்தாவே ஆண்டவரே உயர்வான ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிட்டீரையா, நன்றி செலுத்துறங்கத்தாவே. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே சபையராக எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வழியில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக எங்களிடம் மத்தியில் அசைவாடும்படியாய் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையில் ஜெபிக்கிற மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவினை ஜபாவியை கொடுத்திருக்கிறபடினால், விண்ணப்பத்தினாவியை கொடுத்திருக்கிறபடினால் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிக்கும்போது ஜெபங்களை கேட்டு நீர் பதில் செய்கிறீர். சுகவீனமான பிள்ளைகளை நீர் கர்த்தாவே சுகப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதே நேரத்தில் இந்த நாளிலே நாங்கள் கர்த்தாவே சபையாய் துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து போனாலும் ஆண்டவரே உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை நாங்கள் ஏறெடுக்க ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஏராளமான ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் அந்த துதி பலியின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இருதயத்திலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் இந்த நாளிலே நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் இருதயத்துக்கு ஏற்ற மகள், என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பார்த்து நீர் சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபையை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்ட சபையாக இது இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, சபையின் மக்கள் ஒவ்வொருவரும் உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட சபையாக இந்த நாட்களில் நீர் எங்களை சந்தித்து எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஒன்று கூட சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. எங்களுடைய குறைகள் குற்றங்களை கிருபியாய் மன்னியுங்க கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த கேன்சர்னால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி அந்த பிள்ளைகளுக்கு பூர்ண விடுதலையும் ஆண்டவரே தெய்வீக சுகத்தையும் ஜீவனையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து அதிகமாக ஒவ்வொருவரும் ஜெபிக்க உம்மை துதிக்க நீர் கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிப்போம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 250வது பாடல் சேனைகளின் கர்த்தர் மற்றும் 285வது பாடல் தொல்லை கஷ்டங்கள், இந்த 2 பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றி
சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரனென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பருதீர பேலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. இப்பொழுது நாம் ஜெப நேரத்துக்குள் கடந்து செல்வோம். சகோதரி ஜீவமணி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்மை போல் ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லை. சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவிக்கிற உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் நன்றியோடு கூட நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
எல்லா சூழ்நிலைகளிலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிப்பேன். ரீமா குரபௌஷியாங்கரபல ரகதனமா ரிகதனியா ஷியாங்க மௌல ரீதனமா. தேவனே, நீர் உண்மை உள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன், அன்புள்ள தேவன், அரவணைக்கும் தேவன். இக்கட்டிலிருந்து நீதிமான் விடுவிக்கப்படுவான். ஷியாக்க மௌல ரதரபா சந்தரபல ரகதரபா. மிருதனா ஷலருதன சந்தர சந்தர ருதனா மிலுதனா ஷலர துனியா ரிகோஷி யாக்கோபே யாக்கோபே என்றழைத்து திடப்படுத்தும் தேவன் நீர். யாக்கோபே யாக்கோபே என்றழைத்து திடப்படுத்தும் தேவன். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை விடுவதில்லை. ரிதன ஷலரதுனா லகன ஷலரதுனா ரியாந்தோ நிக்யாரோ நிக்யோரோ ಶಿಲನು ರಿರುದಾನಿಯಕು ನಿಧನ ಮಾಲುರಾದುನಾಕಿ ಓ ರಶಿಕ ಬೋನ ರಿದನ ರಿದನ ಶಲರುದನ. வனாந்தரத்தில் வழியை ஏற்படுத்தும் நல்ல தேவன் நீர் அல்லவா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கும் தேவன் அல்லவா. ரோதன ஷலரதுனா ரிகுண ஷலரதுனா மகுண ஷாமிகு ரிமல ராதுனி ஷலன 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 ரதுனா. கண்ணீரோடு விதைப்பவர் கம்பீரத்தோடு அறுப்பார். கண்ணீரோடு விதைப்பவர் கம்பீரத்தோடு அறுப்பார். சியோனே, தேவன் என்னை மறந்தார் என்று சொல்லுவதும் ஏனோ. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. கிருபை உன்மேல் பொழிந்து ஆவியின் அனுக்கிரகம் தந்து. கிருபை உன்மேல் பொழிந்து ஆவியின் அனுக்கிரகம் தந்து. இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்ற கேள்விக்கு பதில் என்ன என்ன என்று யோசித்து ஆம் ராஜாவே, ஆம் ராஜாவே, தேவன் என்னை விடுவித்தார் என்று சொல்லும் தானியேலின் வார்த்தைகளை கவனித்தாயா? நான் விடுவிக்கும் தேவன் அல்லவா, நான் கைவிடும் தேவனா? நான் உன்னை விடுவித்து தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தி உன் கால்களை மான்களின் கால்கள் போலாக்குவேன். ரிகோஷியா ஷலரதுனா லிமரோதனா லக்ரோதினியா ஷியாங்க பௌதனா ரீதனா ஷலரியா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் மன்னிக்கிறவர், அவர் இறங்குகிறவர். அவர் பாவங்களை முற்றிலுமாய் மன்னித்து அவைகளை சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறவர். அவருடைய இரத்தமானது உன்னை சுத்திகரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஓ ரபலரதரப சந்தரபலரகதனமன மௌதியா லிகரந்தரபா நீதரப சவதுனிக்க பௌதியா லி ரூதனா லி ரூதனா லி ரூதனா ஷலரி கபௌதியா. ஓ ரிகததத ரப ஷலரி கபௌதியா ஓரதனமான மர பௌதனமான கரப உஷியாலபர 7 மடங்கு நெருப்பு நடுவிலே நீ போடப்பட்டாலும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் அதிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளிலே விடுவித்தார் அல்லவா? அதை நீ வாசிக்கவில்லையா? இப்பொழுதும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை இந்த நெருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். அக்கினி உங்களை சேதப்படுத்தாது, சிங்கக்கெபி உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும் போது நீ எப்படி கைவிடப்படுவாய் என்று தேவன் கேட்கிறார். லிமோ கௌ ரஷ்யாங் கபௌதியா லிம் ரூதனா. என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நான் காப்பேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன், நான் ஏந்துவேன்.
என்று சொல்லுகிறார். அவருடைய குடும்பங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ எந்த கலக்கத்தில் இருந்தாலும், மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறாய், ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்குகிறாய். ஏன் எனக்கு இப்படி நேரிட்டது என்று சொல்லி கலங்குகிறாய். நான் எப்படியா எழுந்திருப்பேன் சொல்லி கலங்குகிறாய். உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில்லையே, எனக்கு இப்படி ஆயிற்றே என்று சொல்லி கலங்குகிறாய். பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார். உன்னை எழுந்து நிற்க வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். திராணிக்கு மேல் நான் உன்னை சோதிக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் சோதனையில் இன்று தப்பித்து கொள்ளும்படியான வழியை அவர் உண்டாக்குவார். பயப்படாதே, நான் உன் தேவன், கலங்காதே, நான் உன் தேவன். வனாந்தரத்திலே தேவ ஜனத்தை நடத்தினவர் இன்றைக்கு தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையானது ஒரு வனாந்தரம் போல் காணப்படுகிறது. ஆண்டவரே இதற்கு முடிவில்லையா? மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா? மறுபடியும் எங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா? இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளின் கதறலாய் இருக்கிறது. அந்த கதறலுக்கு தேவன் சீக்கிரமாய் பதில் கொடுத்து அவருடைய வேதனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். தேவ ஜனங்களை துதிக்க வைக்காமல் இருப்பது எப்படி என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் வாசம் பண்ணும் பொழுதெல்லாம் அவரை சுற்றிலும் துதி இருக்குமே. அந்த துதி இப்பொழுது நின்று போயிருக்கிறதே, அந்த ஆராதனை நின்று போயிருக்கிறதே, அந்த கர்த்தரை தேடுகிற காரியம் நின்று போயிருக்கிறதே. அது எப்படி? அதை கர்த்தர் கவனித்து கொண்டு மிகவும் அமைதியாக இருப்பாரோ? கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரே, கர்த்தர் பேசவில்லையே என்று கலங்குகிறீர்கள். கர்த்தருக்கென்று ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்திலே அவரை நீங்கள் துதிப்பீர்கள், விடுதலையோடு துதிப்பீர்கள், விடுதலையோடு துதிப்பீர்கள். கொஞ்சம் பேர் அல்ல, ஏராளமான ஜனங்கள் என்னை துதிக்கும். என் ஆலயத்திலே துதி வாசமாய் இருக்கும். என் ஆலயத்திலே துதியின் புகை எழும்பி வரும். ஷப கனலர துரவ சந்தரபலர. தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், நான் உத்தமனை வெறுக்கிறதில்லை, துன்மார்க்கனுக்கு நான் கை கொடுக்கிறதில்லை. ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள், நாங்கள் தான் இப்படி இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிறோமே, நாங்கள் ஜெபிக்கிறோமே, நாங்கள் பாடுகிறோமே, நாங்கள் துதிக்கிறோமே, நாங்கள் உபாசிக்கிறோமே, நாங்கள் உண்மையாக இருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இப்படி நேரிட்டது? கர்த்தர் உண்மை உள்ளவர். தம்முடைய வார்த்தையை எந்த சூழ்நிலையும் அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். அவர் எழுதி வைத்தது எழுதி வைத்தது அப்படியே நடக்கும். உத்தமனை நான் விருப்பதில்லை, துன்மார்க்கனுக்கு நான் கை கொடுப்பதில்லை. அதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரேபா கமௌதியா. அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களுக்கு போதுமானபடி இருக்கிறபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லையில்லா கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். ஆம் பிதாவே, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. இந்த நாளிலே உம்முடைய கிருபை தேவஜனத்துக்கு போதுமானபடி இருக்கட்டும், போதுமானபடி இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலே பலவீனத்தில் அவர்கள் இருந்தாலும் அந்த கிருபை வந்து இறங்கட்டும். ஷபா கலரதரவா. இந்த நாளின் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும் நேரம் வந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே பாடப்படுகிற பாடல்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். பாடல்கள் அநேகருக்கு பலனாய் இருக்கட்டும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனிக்கும் பொழுது அது அவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும். ஆசீர்வதியும். அபிஷேகத்தினால் அந்த பாடல்களை ஆண்டவரை நீர் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவாவியின் வல்லமை பாடலிலே இருக்கட்டும். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று இருக்கிறது. எந்தெந்த தேவ பிள்ளைகள் இந்த நாளின் தேவ செய்தியை கேட்கிறார்களோ, இந்த ஆராதனையில் அவர்கள் பங்கு பெறுகிறார்களோ, அவர்கள் மேலெல்லாம் உம்முடைய வல்லமை வந்து இறங்கட்டும். எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும், எந்த வியாதியில் இருந்தாலும் அந்த வல்லமை இறங்கி அவர்களை விடுவிப்பதாக. துதியை எங்களுக்கு ஆசீர்வதியும், ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். அளவில்லாத உம்முடைய கிருபைகளை நீர் ஊற்றும்.
நாளிலே விசேஷமாக எல்லா தேவ ஜனத்துக்காகவும் பரிசுத்தவான்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்து ஆசீர்வதி. இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒருவருக்கு மாத்திரமல்ல, எவ்வளோ பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவ்வளோ பேருக்கும் அது ஆசீர்வாதமாயும் பலனாயும் திடனாயும் இருக்கட்டும். தேவ வல்லமை இந்த ஊழியத்துக்குள்ளே கிரியேட் செய்யட்டும். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரி. நாளிலே கொடிய இந்த வைரஸில் தாக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் விடுவித்து ஒன்றுமில்லாமல் அந்த வைரஸ் போவதாக பூரண சுகத்தை தார். உலகமெங்கும் பாடுபடுகிற பிள்ளைகளை உங்களோட கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களை விடுவியும். துக்கத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் இழப்பின் மத்தியிலும் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை தார். நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இந்த நாட்களிலே விசேஷமாக நாம் பலவித சோதனைகள் வழியாக கடந்து செல்கிற காலமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேத வசனத்திலிருந்து இப்படிப்பட்ட காலத்திலே இந்த எல்லா சோதனைகளிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு நாம் வெற்றி சிறக்க வேண்டிய 7 சோதனைகள். 7 tests in which we must be victorious. இந்த சோதனைகள் நம்மை புடமிட்டு சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே புடமிடுதல் சோதனைகள் மற்றும் உபத்திரவங்களின் நோக்கம், refining the purpose of trials and tribulations. இந்த நாட்களிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையிலே வெற்றி சிறக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலையோ பரீட்சைகள் வைக்கும்பொழுது அந்த பரீட்சையிலே அவர்கள் வெற்றி சிறக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும், இன்னும் அதிகமாக உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பரீட்சைகள் வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும்பொழுது அதிலே நாம் வெற்றி பெற்று இன்னும் முன்னேறி இன்னும் அதிகமாக உயர செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். ஆகவே இந்த நாளிலே அதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வசனங்களிலே வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கிற தேவன்
அல்ல. இந்த உலகத்திலே நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் மற்ற மனிதர்களுக்கும் வருகிற சோதனை. எந்த மனிதனுக்கும் வராத ஒரு சோதனை நமக்கு வருவதில்லை. நம்மை போல இந்த உலகத்தில் அநேகர் அப்படிப்பட்ட சோதனைகள் வழியாக கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நம் ஒவ்வொருடைய திராணி என்ன என்று அறிந்த தேவன் அந்த திராணிக்கு மேலாக தேவன் நம்மை சோதிக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு வழியை உண்டாக்குவார். அதை தாங்கத்தக்கக்கூடிய ஒரு வழியை, தப்பித்து கொள்ளும் ஒரு வழியை நமக்கு உண்டாக்குவார். யோபை பார்க்கும்பொழுது அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகின ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு மிகப்பெரிய சோதனைகள் வந்தது. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் இழந்து, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் இழந்து, தன்னுடைய சரீரத்திற்கு எல்லா சுகத்தையும் இழந்து அவன் மிக ஒரு கொடிய சோதனையிலே கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது யோபு சொன்ன வார்த்தை என்ன? நான் போகிற பாதையை தேவன் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். இந்த சோதனையை கடந்து ஒரு பொக்கிஷமாக, சுத்த பொன்னாக, தேவனுடைய பார்வையிலே ஒரு விலையேற பெற்ற ஒருவராக நான் விளங்குவேன் என்ற விசுவாசம் அவருக்கு இருந்தது. ஆகவே தேவன் உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். சோதனையின் பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது, அதிலே நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் மாறுகிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டிய 7 சோதனைகள் என்ற தலைப்பிலே நாம் வேத வசனத்தை இன்று தியானிப்போம். முதலாவது சோதனை நம்முடைய அன்பின் சோதனை. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? தேவனை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம்? பிறரை எப்படி நாம் நேசிக்கிறோம்? நம்முடைய அன்பு ஒரு உண்மையான அன்பாக இருக்கிறதா என்று சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே மார்க் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனம், யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 35-39, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-48, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 12:30-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ரோமர் 8:35-39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும்
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். மத்தேயு 5:44-48. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். 1 கொரிந்தியர் 13:4-7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அருமையானவர்களே, இந்த வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? முழு இருதயத்தோடு நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் அன்பு சோதிக்கப்படுகிறது. தேவன் மீது நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? எவ்வளவு ஆழமாக இருக்கிறது? உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த அன்பை விட்டு பிரியாமல் இருக்கிறோமா என்று நம்முடைய அன்பு சோதிக்கப்படுகிறது. நம்முடைய சத்ருக்கள், நமக்கு தீமை செய்கிறவர்கள், அவர்கள் நாம் நேசிக்கிறோமா என்று நம்முடைய அன்பு சோதிக்கப்படுகிறது. மற்ற எல்லாவரையும் பார்க்கிலும் தேவனை நாம் நேசிக்கிறோமா? தெய்வீக அன்பு தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்தும். தேவனுடைய அன்பு நீடிய பொறுமை, சாந்தம், சகலத்தையும் தாங்கும், நம்பும். இதுதான் உண்மையான அன்பின் குணங்கள். இந்த நாட்களிலே நாம் கடந்து செல்கிற சோதனைகளிலே நம்முடைய அன்பு சோதிக்கப்படுகிறது. இந்த நாட்களில் அதிகமாக தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட்டு தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே தேவ அன்பை ஊற்றி நாம் நிரப்பப்பட்டு இருக்கும்போது இந்த சோதனையிலே வெற்றிகரமாக நாம் வெளியே வருவோம். எப்பொழுதும் நாம் சோதனைகளில் வெற்றி சிறக்கும்போது ஆண்டவர் மென்மேலும் நம்மை உயர்த்துவார். இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ஒரு நாளும் சோதனைக்கு பிறகு வெற்றி சிறக்கும்போது அதே நிலையிலே தேவன் நம்மை வைக்கிற தேவனால் எப்பொழுதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு உயர்வு தேவன் வைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே சோதனைகளிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டும். இரண்டாவது சோதனை நம்முடைய விசுவாசத்தின் சோதனை. தேவன் மீது நம்முடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது, எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. 1 பேதுரு 1 6-7 வசனம், ரோமர் 4 16-21, தானியேல் 3
16-18, யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ரோமர் 4:16-21. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தானியேல் 3:16-18. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் வெளியேற பெற்றது. ஒரு பொன் எப்படி சோதிக்கப்படுகிறதோ சுத்திகரிக்கப்படுகிறதோ அதே போல் நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாததாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு குமாரனை தருவேன் சொல்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அநேக ஆண்டுகள் காத்து கொண்டு இருந்ததை பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? நம்பப்பட ஏதுவாக இல்லாமல் இருந்தும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சூழ்நிலைகளை பார்த்தால் நம்பக்கூடாததாய் இருந்தது. தனக்கு ஏறக்குறைய 100 வயதாயிற்றும் தன் மனைவி சாராள் கர்ப்பம் செத்து போனதாக இருந்ததும் எப்படி தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பக்கூடாத சூழ்நிலையிலும் முழு நிச்சயமாய் தேவன் மீது விசுவாசித்து தேவன் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுவார் என்று சந்தேகமில்லாமல் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் சூழ்நிலைகள் நம்பக்கூடாததாக இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழு நிச்சயமாய் விசுவாசிப்பது உண்மையான விசுவாசம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சோதிக்கப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளையை மீறி அவர்கள் நாங்கள் தேவனை தவிர ஒருவரையும் வணங்க மாட்டோம் என்று சொன்னதை பார்க்கிறோம். அப்பொழுது அக்கினியிலே போடப்படுவீர்கள்
என்று அறிந்தும் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். தேவன் விடுவிக்க வல்லவர், அவரால் கூடும். ஆனால் அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் எங்கள் தேவன் மீது வைத்திருக்க விசுவாசத்தை விடவே மாட்டோம். யோபும் அதே தான் சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். அவர்கள் விசுவாசம் எப்படி சோதிக்கப்பட்டாலும் அதில் வெற்றி சிறந்தவர். விசுவாசத்தை இழக்கவே இல்லை. முடிவு பரிந்தும் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்ததை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே பலவித சோதனைகள் வழியாக நாம் கடந்து செல்கிறோம். பிசாசானவன் எப்படியாவது நம்முடைய விசுவாசத்தை இழக்க வைக்க வேண்டும் என்று கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த விசுவாசத்தின் சோதனையிலே நாம் ஒவ்வொருவரும் வெற்றி சிறக்க வேண்டும். அப்படி வெற்றி சிறக்கும்போது ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம் மற்றும் 15 16வது வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 5, 7, 8. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். உபாகமம் 8:2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். உபாகமம் 8:15-16. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். எபிரேயர் 12:5-11. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று. கெத்சமனே தோட்டத்திலே என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆக கடவது என்று சிலுவையில் ஒரு கொடிய மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே ஆண்டவர் வழி நடத்தும்போது எதை சோதித்தார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களா இல்லையா என்று அவருடைய கீழ்ப்படிதல் அங்கே சோதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், தேவன் நம்மை சிட்சித்து சுத்திகரித்து நம்மை உருவாக்குகிற தேவன். இந்த நாட்களிலே நம்முடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுகிறது. இந்த சோதனையிலே நாம் வெற்றி சிறந்து தேவனுக்கு கீழ்ப்படியும்போது நிச்சயமாக தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். 4வதாக நம்முடைய தியாகம் சோதிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்கள், லூக்கா 14ஆம் அதிகாரம் 26லிருந்து 33, யோவான் 12வது அதிகாரம் 24லிருந்து 26, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:1 முதல் 18. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிப்பீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்
கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். லூக்கா 14:26-33. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். யோவான் 12:24-26. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, தேவனுக்காக எதை தியாகம் செய்ய நாம் ஆயத்தமாயிருக்கிறோம் என்று சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் அதிகமாய் நேசித்த தன்னுடைய மகன் ஈசாக்கை தியாகம் செய் என்று ஆண்டவர் கேட்டதை பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் முழு இருதயத்தோடு நேசித்த தன் மகனை தியாகம் செய்ய பலியிட அங்கே ஆயத்தமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த பலியிடுகிற நேரத்திலே ஆண்டவர் அவனை நிறுத்தி, நீ உண்மையாய் தேவனுக்கு பயந்தவர், உன் சொந்த மகனை கூட பாராமல் எனக்காக தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்ததினாலே உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் மூலமாக முழு உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அளவில்லாத ஆசீர்வாதங்களை தேவன் ஆபிரகாமின் மீது அங்கே பொழிந்ததை நாம் பார்க்க காரணம், இந்த சோதனையிலே அவன் வெற்றி சிறந்தான். தேவனுக்காக எதையும் தியாகம் செய்ய ஆயத்தம் என்று அவன் நிரூபித்து அந்த இடத்திலே காட்டினதினால் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் அவன் மீது வந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒருவரையும் காரணமில்லாமல் சோதிக்கிற தேவன் அல்ல. எப்பொழுதும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை உயர்த்த வேண்டும், மென்மேலும் அவர்களை பலுகி பெருக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேவன் நம்மை சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே தேவனுடைய ஒருவரையும் நாம் அதிகமாக நேசித்து பற்றிக்கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் முதலிடம் நம்முடைய இருதயத்திலே பற்றி கொள்ள வேண்டும். வேறு எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆண்டவர் நமக்காக தன் ஒரே குமாரனை சிலுவையிலே
பலியிட்டதை நினைத்து அந்த சிலுவையை தவிர நாம் எதையும் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. உலகத்துக்கு நாம் சிலுவையில் அறையப்பட்டு வாழும் பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தியாகத்தின் சோதனையிலே நாம் வெற்றி சிறக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவதாக தாழ்மையின் சோதனை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:7-10. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பிலிப்பியர் 2:5-11. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடக்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை உயர்வாக மேட்டிமையாக எண்ணக்கூடாது என்பதற்காக மாம்சத்திலே ஒரு முள் கொடுத்ததை பார்க்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏராளமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர். 3வது வானம் வரை சென்று தேவனுடைய ரகசியங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர். இந்த ஏராளமான வெளிப்பாடுகளை பெற்றதினாலே தனக்குள்ளே ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை வரக்கூடாது என்று தேவன் அவருக்கு ஒரு முள்ளை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 3 முறை இந்த முள் நீங்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். இந்த முள் எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் அவரை தாக்கி கொண்டிருக்கிற ஒரு சாத்தானின் தூதன். அவர் 3 முறை ஜெபித்தும் தேவன் அந்த முள்ளை நீக்கவில்லை. அதற்கு பதிலாக என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஆகவே தான் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் அதிலே நான் பிரியப்படுகிறேன். காரணம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை என் மீது வந்து தங்குகிறது என்று அவர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருந்தும் தன்னை தாழ்த்தி சிலுவை மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கினார். ஆகையால் எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். எல்லா நாவும் அவரை அறிக்கை செய்து எல்லா முழங்கால் முடங்கும்படி அவரை உயர்த்த காரணம், இந்த தாழ்மையின் சோதனையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் இருந்த அதே சிந்தை உங்களுக்கும் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலும் நாம் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் நம்மை பெருக செய்வார். 6வதாக
நம்முடைய சகிப்புத்தன்மை சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 105 அதிகாரம் 17-19, மத்தேயு 24 அதிகாரம் 8-13, எபிரேயர் 10 அதிகாரம் 32-34 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 105 17-19. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. மத்தேயு 24:8-13. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எபிரேயர் 10:32-34. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? யோசேப்பு சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவு அந்த வசனம் அவனை புடமிட்டது. அவன் வாலிபனாக தன்னுடைய தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ஒரு மகனாக இருக்கும் பொழுது அவன் சொப்பனத்தை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தனக்கு முன்பாக வந்து பணிகிறதை அவன் கண்டான். ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேறும் அளவு பல பயங்கரமான சோதனைகள் வழியாக அவன் கடந்து அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். சிறையிலே பொய்யான குற்றச்சாட்டிலே அவனை தள்ளினார்கள். இப்படி பல ஆண்டுகள் பலவித வேதனையான சோதனைகள் வழியாக அவன் கடந்து சென்றான். ஆனாலும் அதையெல்லாம் சகிக்கக்கூடிய பலன் அவனுக்குள்ளே இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வளம், அந்த வசனம் அவனை புடமிட்டது. அந்த சோதனையிலே அவன் வெற்றி சிறந்தான். ஆகவே ஏற்ற நேரத்திலே அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறி தேவன் அவனை உயர்த்தி தேசத்துக்கு அதிபதியாக அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்ததை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல சோதனைகள் உண்டாகும். எல்லாராலும் பகைக்கப்படுவோம். பலவித வேதனைகள், உபத்திரவங்கள் அங்கே உண்டாகும். அக்கிரமம் மிகுதியாகும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த நாட்களில் அந்த கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும். முடிவு பரிந்தம் நிலை நிற்கிற ஒரு கூட்டம், சகலத்தையும் தாங்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த சோதனையிலே நாம் வெற்றி சிறக்கும்போது ஏராளமான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்தியத்திலும் நாம் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த நாட்களில் நாம் காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பல விதத்திலே இந்த நாட்களிலே சோதிக்கப்படுகிறோம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நாம் இலக்கரித்து போகாமல், சோர்ந்து போகாமல், எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலனை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு இந்த சோதனையிலே வெற்றி சிறக்க வேண்டும்.
கடைசியாக நம்முடைய பொறுமை சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம், எபிரேயர் 10 அதிகாரம் 34லிருந்து 36, யாக்கோபு 5 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம், ஆதியாகமம் 16 அதிகாரம் முதல் 2 வசனங்கள், 1 சாமுவேல் 13 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. எபிரேயர் 10:34-36. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. யாக்கோபு 5:7-11. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோടെ காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. ஆதியாகமம் 16:1-2. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடை சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். 1 சாமுவேல் 13:8-14. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காவில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய விசுவாசத்தின் சோதனை நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. நாம் தேவனுடைய சமூகத்திலே பூரணமாக நிற்க வேண்டுமென்றால் பொறுமை நம்முடைய இருதயத்திலே பூரணமாய் உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே சோதனைகள் நமக்கு ஒரு பொறுமையை உண்டாக்குறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஒரு காலம் வைத்திருக்கிறார்.
ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் நிறைவேறும் காலம் இருக்கிறது. ஆகவே அதை சுதந்தரிக்க வேண்டுமென்றால் பொறுமை நமக்கு தேவை. ஆகவே பொறுமை சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனையிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டும். ஒரு விவசாயி பயிரிடும் பொழுது விதைத்த பிறகு அந்த அறுவடை காலம் வரை பொறுமையாக காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், அதற்கென்று ஒரு காலம் இருக்கு. இதை காத்திருந்து தன்னுடைய அறுவடையை பெற்றுக்கொள்கிறதே. யோபின் பொறுமையை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட சோதனையின் வழியாக கடந்து சென்றாலும் யோபு பொறுமையாக அதை தாங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார்? அவன் இழந்ததை எல்லாம் 2 மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பொறுமையாக தேவனுக்கு காத்திருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த நாட்களிலே தருவார். வேதத்திலே பொறுமையை இழந்து பல வேதனைகளை அனுபவித்ததை நாம் பார்க்கிறோம். சாராளை குறித்து பார்க்கும்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் கடந்து சென்றபோது தன் பொறுமையை இழந்து ஒரு தவறான ஆலோசனையை கொடுத்து அதன் விளைவுகள் ஏராளமான மன வருத்தங்கள், வேதனைகள், போராட்டங்கள் உண்டானதை நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜா பலியிட சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு கால தாமதம் ஆன பொழுது தன் பொறுமையை இழந்து நானே இந்த பலியை செலுத்துகிறேன் என்று துணிந்து பலி செலுத்தின போது என்ன நடந்தது? அந்த ராஜ்யத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆகவே இந்த நாட்களிலே இந்த பொறுமையின் சோதனையிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டும். காரணம், அப்பொழுது தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள பொறுமை உங்களுக்கு அவசியமாய் இருக்குது. ஆகவே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக காணப்படும்படி தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 7 சோதனைகளை நாம் வெற்றி சிறக்க வேண்டும். முதலாவது அன்பின் சோதனை, டெஸ்ட் ஆஃப் லவ். தேவன் மீது நம்முடைய அன்பு ஆழமாக இருக்க வேண்டும். அந்த அன்பை விட்டு நாம் ஒன்றும் பிரிக்கக்கூடாது. 2வது விசுவாசத்தின் சோதனை, டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். எல்லா சூழ்நிலைகளும் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. 3வது கீழ்ப்படிதலின் சோதனை, டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ். என் சித்தம் அல்ல உன் சித்தமே என்று தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 4வது தியாகத்தின் சோதனை, தி டெஸ்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். தேவனுக்காக எதையும் தியாகம் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். 5வது தாழ்மையின் சோதனை, டெஸ்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி. ஆண்டவர் தன்னை வெறுமையாக்கி சிலுவை பரிந்தும் தன்னை தாழ்த்தி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பெற்றார். அதே சிந்தை இந்த நாட்களில் நமக்கும் இருக்க வேண்டும். 6வதாக சகித்தன்மையின் டெஸ்ட் ஆஃப் என்டியூரன்ஸ். யோசேப்பை போல தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எல்லா காரியங்களும் சகித்து கொண்டதை நாம் பார்க்க முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சகிப்பு தன்மை இந்த நாட்களில் நமக்கு தேவை. 7வதாக பொறுமையின் சோதனை, த டெஸ்ட் ஆஃப் பேஷன்ஸ். தேவனுடைய வேலை வரை பொறுமையாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த பொறுமை பூரணமாய் நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி
பெருக செய்யும்படி எல்லா சோதனையிலே நாம் வெற்றி சிறக்க வேண்டும். தேவன் திராணிக்கு மேலாக ஒருவரையும் சோதிக்க மாட்டார். அதை தாங்கிக் கொள்ளும்படி தப்பித்து கொள்ளும் வழியை உண்டாக்குவார். இந்த நாட்களில் தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு நாம் சந்திக்கிற எல்லா சோதனையிலே வெற்றி சிறக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஒருமனப்பட்டு இதற்காக நாம் செபிப்போம். அதை தொடர்ந்து நம்முடைய பாட்டு பஸ்ஸில் 197வது பாடல், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற பாடலை பாடுவோம். நேரத்திலே நாம் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கிற எல்லா சோதனையிலே நான் வெற்றி சிறக்கும்படி இந்த நாளிலே என்னை பலப்படுத்தும், கிருபை தாரும் என்று நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிற தேவன். எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாய் கொடுத்த தேவன். தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்த தேவன். மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாய் கொடுக்கிற தேவன். இந்த நாட்களிலே பலவித சோதனைகள் வழியாக உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி சிறந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி, உயர்த்தப்படும்படி, பலிக்கு பெருகும்படி நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் எந்த சோதனையினாலே அழிந்து போவது உம்முடைய சித்தம் அல்ல. யாவரும் வெற்றி சிறக்க வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். இந்த நாளில் உன்னதத்தின் பலத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார், ஜெயமாய் வழிநடத்துகிறார், ஆசீர்வதிப்பார். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். நேசரின் சித்தம் செய்வதின் பாக்கியம், நேசரின் சித்தம் செய்வதின் பாக்கியம், நேசரின் சித்தம் செய்வதின் பாக்கியம். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். செல்வேன் நான் வேகம், வெல்வேன் என் கிரீடம், செல்வேன் நான் வேகம், வெல்வேன் என் கிரீடம், செல்வேன் நான் வேகம், வெல்வேன் என் கிரீடம். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். Today we are going to meditate on the topic
7 tests in which we must be victorious, refining the purpose of trials and tribulations. We are going through days in which we are being tested. We are going through trials and tribulations. In so many ways, we are being tested. And the Lord has promised that He will not test us beyond our ability. 1 Corinthians 10 verse 13, Job 23 and verse 10, Isaiah 48 and verse 10. The Bible says, whatever testing, whatever trial we face is something that is common to man. So many others are also facing such a situation, but God is faithful. He will not test us beyond our ability. And He will also make a way of escape so that we can bear it. Job was a good man. He feared God. He was a righteous man. He stayed away from evil. And yet, tremendous trials, testings came in his life. He lost all his wealth, all his children, and his health was filled with disease. When he was going through such a severe testing in his life, he said, He knows the way I'm going through. When He has tested me, I will come forth as gold. He believed going through these tests will purify him, will make him come as a precious gold in the sight of God. The Lord said, I have chosen you in the furnace of affliction. He refines us. So the purpose of trials and tribulation is not to destroy us, but to purify us, to refine us, so that we come forth as precious gold in the sight of God. And the Lord will not allow any test that is beyond our ability to bear, and He'll also make a way of escape so that we can bear it. So this morning, we are going to look at 7 tests in which we must be victorious. Number 1, the test of love. Number 2, the test of faith. Number 3, the test of obedience. Number 4, the test of sacrifice. Number 5, the test of humility. Number 6, the test of endurance. Number 7, the test of patience. These are tests in which God wants us to be victorious so that He can lift us higher and higher, so that He can shower His blessings upon us. It is never His will for trials, tribulations to destroy us, but to make us stronger, to make us more precious, to make us a great blessing in this world. Let us look at these 7 tests. First of all, the test of love. Mark 12:30 and 31,
John 21 verse 15, Romans 8 35 to 39, Matthew 5 44 to 48, 1 Corinthians 13 verse 4 to 7. These verses talk about love. We must love God with all our heart, and we must love others as we love ourselves. These days our love is being tested. Do we love God with all our heart? Is our love so deep that no matter what trials and tribulations we face, it will not separate us from His love? Is our love so strong that we will love even our enemies? The Holy Spirit fills our heart with the love of God. This love is patient and gentle and kind, is willing to bear everything, is willing to trust everything, is not jealous. That is the love that we must have. These days, our love is being tested, and we must be victorious with the help of God, with the Holy Spirit working in our hearts. We must be victorious in this test and prove that the love of God we have is a genuine love. We genuinely love God. We genuinely love others, and nothing can separate us from that love. Secondly, the test of faith. 1 Peter 1 6 and 7, Romans 4 16 to 21, Daniel 3 16 to 18, Job 13 and verse 15. It talks about our faith being tested. How deep is our faith in God? How strong is our faith in God? When we go through trials and tribulations, is our faith still strong? Or do we lose our faith? Or does our faith become weak? Our faith is being tested. When Abraham received the promise of God that he will have a son, many years went by. And the Bible says, even though it looked as though the promise is not going to be fulfilled, looking at the circumstance, he's already 100 years old, his wife's womb is dead. There's no way humanly that promise could be fulfilled. But he believed what God has promised He will do. His faith was so strong, no matter how long it took, he trusted in God, and he became a great father of faith. He received the promise of God. When Shadrach, Meshach, and Abednego were tested, they were told to worship the king's image. They refused. They said, our God is able to deliver us, but even if He does not deliver us, still we will not bow to this statue. They were willing to die for their faith. The faith in God was so strong, and we know how God delivered them. God honored their faith. Job went through such tragedies. He couldn't understand why these things were happening. He is a good man. Yet, when he went through all these trials, what was his faith? He said, even if He slays me, even if the Lord kills me, I will still trust in Him. All these people passed the test of faith. They didn't lose their faith. And we are going through days where our faith is being tested, and we must be victorious. Our faith is very precious.
everything we receive is through faith. Our eternal salvation is through faith. All the blessings of God is through faith. So we must pass the test of faith so that we can possess all the blessings that God has for us. Thirdly, the test of obedience. Hebrews 5, 7 and 8, Matthew 26, 39, Deuteronomy 8, verses 2 and 3 and verse 15 and 16, Hebrews 12, verses 5 to 11. It talks about obedience. The Lord Jesus, when he lived in this world, it says, even though he was a son, yet he learned obedience by the things he suffered. In the Garden of Gethsemane, he said, not my will, but thy will be done. Even though the will of God was for him to go through great suffering on the cross, he was willing to obey the will of God. The people of Israel were tested in the wilderness for 40 years to see whether they will obey the commandments of God. We are God's children. He will chasten us, He will discipline us so that we learn obedience, so that great blessings can come into our life. We are going through such days where our obedience is being tested, and whenever we obey God, God always will bless us. God always will lift us up. Fourthly, the test of sacrifice. Genesis 22 verses 1 to 18, Luke 14, 26 to 33, John 12, 24 to 26, Galatians 2 verse 20, Galatians 6 verse 14. All these verses talk about sacrifice. Abraham was asked to sacrifice his son, the son whom he loved with all his heart. And he passed that test. Just as he was about to slay his son, the Lord stopped him and said, you have proved you are willing to sacrifice. Therefore, I am going to bless you. I am going to bless the whole world through you. The Lord showered his blessings on Abraham because he passed the test of sacrifice. The Lord Jesus said, if anybody wants to be my disciple, he cannot love anybody more than he cannot even love his own life. That is the test that we must pass. We cannot glorify anything more than the cross of Jesus Christ. We should be crucified to the world, and the world should be crucified to us, so that it's no longer we who live, but Christ lives in us. Fifthly, the test of humility. 2 Corinthians 12 verse 7 to 10, Philippians 2, 5 to 11. These verses talk about humility. The Apostle Paul had great revelations. God revealed to him heavenly mysteries. And then, because the Lord did not want these great revelations to make him proud, it says the Lord gave a thorn in his flesh. It was a messenger of Satan was continually attacking him. 3 times he prayed for this thorn to be removed, but the Lord said, my grace is sufficient for you. My strength is made perfect in weakness. Therefore he said, I rejoice, I take pleasure
in distress, in infirmities, in all kinds of suffering, because when I'm weak, the power of God rests upon me. The Lord Jesus, though he was God, it says he humbled himself unto the death on the cross. To such an extent he humbled himself. Therefore, God highly exalted him and gave him a name above every name. Every tongue should confess, every knee should bow before him. That is the blessing that comes when we pass the test of humility. And the Bible says, let that same mind that was in Christ be in us. And in these days, let us grow in humility. Let us have the same mind that Christ had. He is our example. We should not look at anybody else. We should not follow bad examples. If we want to pass the test of humility, we must follow Jesus. He set the example for us. Sixthly, the test of endurance. Psalms 105 verse 17 to 19, Matthew 24 verse 8 to 13, Hebrews 10 verse 32 to 34. These verses talk about endurance. Joseph, in the Old Testament, he saw a dream in which his brothers came and bowed before him. At that time, he was a favorite son in his father's house. But until the time that dream was fulfilled, he was tested severely. He was sold as a slave, then he was falsely accused, he was thrown in prison, and years went by. Until that time the word of the Lord was fulfilled. It says the word of God was testing him, but he endured everything. And the day came, the Lord lifted him up. The Lord made him a ruler over a nation. The Lord made him a great blessing. But he had to pass the test of endurance. We are living in days when great persecution is coming against the children of God. The Lord Jesus already told us, you will be hated of all men for my name's sake. Because of the iniquity that will increase, the love of many will grow cold. But he who endures till the end, the same shall be saved. Our eternal salvation is so precious. There's nothing in this world that can compare to that. And we should not let the sufferings of this world make us lose that eternal life. Nothing is worth losing the eternal salvation. So the Bible says, he that endureth till the end, the same shall be saved. And seventhly, the test of patience. James 1, 2 to 4, Hebrews 10, 34 to 36, James 5, 7 to 11, Genesis 16, 1 and 2, 1 Samuel 13, 8 to 14. These verses talk about patience. Our faith will be tested so that it will produce patience. And in order for us to be fully mature in the Lord, patience should have a perfect work. Patience should be fully developed in us. Only then we have grown into maturity. If we want to inherit the promises of God, the Bible says, after you have done the will of God, you need patience to inherit the promises. If we lose our patience, we will miss receiving the promises of God. We will miss the fulfillment of His promises. We will miss the blessings of God. Therefore, when we are going through trials, tribulations, let us not lose our patience.
A farmer sows the seed and patiently waits for the time of the harvest, because otherwise you lose the harvest. The Bible talks about the patience of Job. Through all his suffering, he was patient. And what happened? In the end, the Lord gave double portion for everything he lost. Therefore, we must pass the test of patience. We know the Bible, Sarah lost her patience and gave a wrong advice to Abraham, and as a result, so much conflict, so much suffering came into their lives. King Saul, he lost his patience when the prophet Samuel was delayed to offer the sacrifice, and he decided to sacrifice himself. And what happened? He lost his kingdom. So when we lose our patience, there's so many blessings we will lose. Therefore, let us pass the test of patience so that we can inherit the promises of God. This morning, let us be victorious in all the tests that we face. Number one, the test of love. Let us pass this test, show that we really love God and really love others, and nothing can separate us from His love. Secondly, let us pass the test of faith. Let us believe His promises no matter how the situation look like. Let us be like Shadrach, Meshach and Abednego. Let us be like Job, who till the end kept their faith. Let us pass the test of obedience like Jesus. He said, "Not my will, but thy will be done." No matter how difficult the cross was, he was willing to obey the Lord. Number four, let us pass the test of sacrifice. Abraham proved he was willing to sacrifice anything for God. As a result, the Lord showered him with overflowing blessings. Number five, let us pass the test of humility. Jesus humbled himself to the cross. Therefore, God highly exalted him. Let that same mind be in us. Number six, let us pass the test of endurance. Joseph in the Old Testament endured everything until what God said was fulfilled. No matter what he went through, he endured. And the Lord fulfilled everything. He put him in a high position, made him a great blessing. In these last days, in times of persecution, we must endure till the end. And seventhly, let us pass the test of patience. No matter how long it takes, God has a time. Let us not lose our patience. Let us be patient until the promises of God are fulfilled. And then we will inherit the abundant blessings of God. We can never be fully mature unless patience is developed in our life. So as we face so many testings today in our life, may God help us to be victorious, to go forward so that He can lift us higher and higher. He can make us a great blessing in this world. He can shower His blessings on us. That is the purpose of it, never to destroy us. Let us not lose hope. Let us not be discouraged. Let us ask the Lord to strengthen us so that we can go forward victoriously, go from glory to glory, go higher and higher, and inherit all the blessings that God has for us. Shall we look to God in a word of prayer, and after that let us sing chorus number 1, Abba Father, let me be. Shall we pray? Heavenly Father, we come to you this morning in the name of Jesus. We thank you. We could gather as your children to worship you.
You are a faithful God. You are a God who gave His only Son for us. And if you spared not your Son, surely you would give us everything else we need. You are a God who wants to bless us, to prosper us, to make us victorious, to make us go higher and higher in our life. And you will never test us beyond our strength. And this day we pray that every test, every trial, every tribulation that we may face, that you will strengthen us to be victorious, to overcome that, and to receive all the blessings that are waiting for us when we pass these tests. Help us not to be discouraged, not to give up hope, but to see every test as an opportunity to grow in the Lord, to be refined, to come forth as pure gold, to be chosen by the Lord, to accomplish great things for Him. We pray that you will use these times to bless your children, to strengthen your children, to prosper your children, that you are a God who always wants to lead us higher and higher. We believe your word, we believe your promises, we believe those whom we meditated this morning, that what you did for them, you would do for us as well. We commit everyone into your hands. In Jesus' name we pray. Amen. Abba, Father, let me be yours and yours alone. May my will forever be evermore your own. Never let my heart grow cold. Never let me go. Abba, Father, let me be yours and yours alone. Abba, Father, let me be yours and yours alone. May my will forever be evermore your own. Never let my heart grow cold. Never let me go. Abba, Father, let me be yours and yours alone. இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து முன்னேறி செல்லும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இந்த நாளில் எந்த தேவையோடு இருந்தாலும் இந்த ஜெப நேரத்திலே நாம் ஒருமனப்படுவோம். பூமியில் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வார் என்று இந்த நேரத்திலே ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கும்படி, தேவ மகிமை வெளிப்படும்படி நாம் எல்லாரும் விசுவாசத்திலே நாம் ஜெபித்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை தந்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும்
பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீர். எப்படிப்பட்ட சோதனையின் வழியாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் இப்பொழுதே உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன் அவர்கள் மீது இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து முன்னேறி செல்லும்படி, மகிமையின் மேல் மகிமை அடையும்படி இந்த நாளிலே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தெய்வீக விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகள், கவலைகள், மனபாரங்கள் முற்றிலுமாய் இந்த நேரத்திலே அகன்று போவதாக. தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், விசுவாசம் நிரப்பட்டும், திட நம்பிக்கை நிரப்பட்டும். தேவனாலே எல்லாவற்றையும் நான் வெற்றி சிறப்பேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற ஒரு விசுவாசம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த நேரத்திலே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். சகல வியாதி நோய்களை குணப்படுத்தின தேவன், இன்றைக்கும் நீர் மாறாத தேவனாக இருக்கபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கிருந்தாலும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தி அழிவிலிருந்து மீட்ட தேவன், இப்பொழுதே உம்முடைய வார்த்தை அவர்கள் மீது இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்தின் ஒவ்வொரு அவயத்தின் மீது தேவ வல்லமை இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு சரீரத்தை நீர் உயிர்ப்பிப்பீராக. உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே விடுவித்து சுகமாய் எழுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா வியாதியை இயேசுவின் நாமத்திலே கடிந்து முற்றிலுமாய் சரீரங்களை விட்டு அகன்று போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவ வல்லமை இறங்குவதாக. எல்லா பலவீனப்படுத்தும் ஆவிகள் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நானே உன் பரிகாரிக கர்த்தர் என்று சொன்ன தேவன், இப்பொழுதே உடைய ஆணிப்பாய்ந்த கரங்களை ஒவ்வொருவர் மீது வைப்பீராக. வியாதியோடு நோய் படுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது உடைய கரம் இறங்கி இந்த படுக்கையிலிருந்து எழுப்பி சுகமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் செய்வீராக. அதனாலே ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கிறதே, காணா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த தேவையை சந்தித்த தேவன், இன்றைக்கும் நீர் மாறாத தேவன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஒவ்வொருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசல்கள் திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் இந்த நாளிலே நீர் செய்வீராக. ஒவ்வொருவரும் உடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே தேவ மகிமையை காணும்படி செய்யும் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஜெபத்திலே பங்கு பெற்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் நடப்பதாக. உடைய நாம மகிமைப்படட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தின் மீது மனம் இறங்கி எல்லா வாதையை வேரோடு நீக்குகிறார். உலகத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறார். எல்லா தடைகளை நீக்கி உடைய பிள்ளைகள் விடுதலையோடு வாழும்படி, உடைய சபைகள் விடுதலையோடு ஆராதிக்கும்படி தேவ கரம் ஒரு திறந்த வாசலை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் இதை எல்லாருக்கும் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள, எல்லாரும் ஆசீர்வாதம் பெறும்படி யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், உங்கள் கான்டாக்ட்ஸ், அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் யாவருக்கும் இந்த ஆராதனையை அனுப்பி வைத்து நாம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இந்த நாட்களிலே
தேவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தும்படி இந்த நாளிலே யாவருக்கும் இந்த ஆராதனையை நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.